2021ஆம் ஆண்டு அது. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்துக்கு பின் சென்னை காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருந்தார் சங்கர் ஜிவால். சென்னையை ஆட்டி படைத்து வந்த ரவுடிகளின் கொட்டத்தை அடக்க டேர் என்ற ஆபரேஷனை கையில் எடுத்தார். அதன்படி 21 ரவுடிகளின் பெயர்கள் அடங்கிய பட்டியல் ஒன்று தயாரானதாக தகவல்கள் வெளியாகின. போலீசாரின் தீவிர ஆக்ஷனில் பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் தனது மனைவி மற்றும் வழக்கறிஞருடன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு வந்தார் அந்த ரவுடி. வந்தவர் தனது கையில் இருந்த மனுவை அதிகாரி ஒருவரின் கரங்களில் ஒப்படைத்தார். என் மீது உள்ள வழக்குகளுக்கு முறையாக நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகுவேன். இனி எந்த குற்றச் சம்பவங்களிலும் ஈடுபடாமல் சமூகத்துக்கு உதாரணமாக வாழ்வேன். என் 2 பெண் குழந்தைகளுக்காக நான் வாழ வேண்டும் என்று கெஞ்சும் தொனியில் வார்த்தைகள் இருந்தது அம்மனுவில். ஒரு காலத்தில் சென்னையை கலக்கி வந்தவர் இப்படி பம்முகிறாரே என்று மற்ற ரவுடிகள் இவரை வியப்பாக பார்க்க என்கவுண்டருக்கு பயந்து குற்ற செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார் அந்த ரவுடி. அவர்தான் A+ கேட்டகரி ரவுடி கல்வெட்டு ரவி. 2000ஆம் ஆண்டு காலகட்டம் அது. சென்னை ரவிசங்கரை அறியுமோ என்னவோ, ஆனால் கல்வெட்டு ரவியை கட்டாயம் அறிந்திருக்கும். தண்டையார்பேட்டை வஉசி நகரில் பிறந்து வளர்ந்தவர்தான் ரவிசங்கர். பள்ளி கல்வியை முடிக்காதவர் அக்காலத்தில் பல ரவுடிகளை வளர்த்துவிட்ட தாதா மாலைக்கண் செல்வத்திடம் ரவுடிசத்தை கற்றுக்கொண்டார். பிற்காலத்தில் தாதா மாலைக்கண் செல்வம் தனது குற்ற செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மத போதகரானார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவரின் சிஷ்யரான ரவிசங்கரோ குருவை மிஞ்சும் அளவுக்கு ரவுடிசத்தில் கைதேர்ந்தவராக மாறினார். ஆரம்பத்தில் லாரி மற்றும் டேங்கர் லாரி முதலாளிகளிடம் மாமூல் வசூலித்து வந்திருக்கிறார் ரவிசங்கர். மாமூல் தகராறால் அடிக்கடி எதிர்கட்சிகளுடன் மோதல் ஏற்படுவது உண்டு. இந்த நிலையில்தான் ரவிசங்கரின் மிரட்டல்களுக்கு தலைவணங்காமல் இருந்த வண்ணாரப்பேட்டை திமுக நிர்வாகி ஒத்தவாடை சண்முகத்துடன் மோதல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. மோதல் முற்ற அவரை கொலை செய்தார் ரவிசங்கர். இதை அடுத்துதான் ரவுடி கேங்குகளின் வட்டாரத்தில் ரவிசங்கர் மீது பயம் உருவாக தொடங்கியது. இந்நிலையில்தான் சென்னை பாரிமுனை பகுதியில் பட்டப்பகலில் எஸ்பிளனேடு நித்யானந்தம் என்பவரை கல்லால் தாக்கி கொடூரமாக கொலை செய்தார் ரவிசங்கர். இந்த கொலைக்கு பிறகுதான் ரவிசங்கரின் பெயர் கல்வெட்டு ரவி என்று ஆனது. 2003 காலகட்டத்தில் சென்னையின் A+ கேட்டகரியில் இருந்த ரவுடிகள் பலர் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். இந்நிலையில் சீனியர் ரவுடிகளின் இடத்தை பிடித்து சென்னையை கட்டுக்குள் வைக்க முயன்றார் கல்வெட்டு ரவி. இதனால் காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் கல்வெட்டு ரவிக்கும் இடையே யார் பெரியவன் என்ற மோதல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்காக கல்வெட்டு ரவியை கொலை செய்ய காக்காத்தோப்பின் கேங் முயற்சிப்பதும் அதற்கு ரவி கேங் எதிர்வினையாற்றுவதுமாக அடிக்கடி நடந்தேறியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ஆழ்கடத்தல், கொலை என பல குற்ற செயல்களில் ஈடுபட தொடங்கினார் கல்வெட்டு ரவி. ரவிக்கு சொந்தமாக பல படகுகள் இருந்ததால் தனது விருப்பத்துக்கு தடையாக இருப்பவர்களை சித்திரவதைகள் செய்து மிரட்டி வழிக்கு கொண்டு வரும் டீலிங்குகளை நடுக்கடலில் தான் மேற்கொள்வாராம் அவர். இதனால் கேளம்பாக்கத்தில் கன்னியப்பன், தண்டையார்பேட்டையில் வீனஸ், ராயபுரத்தில் பிரான்சிஸ் ஆகியோரின் கொலை வழக்குகளிலும் கல்வெட்டு ரவியின் பெயர் அடிபட்டது. 2011, 2012, 2013, 2014, 2015, 2016 என 6 ஆண்டுகள் தொடர்ந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார் கல்வெட்டு ரவி. இதற்கிடையே 2014ஆம் ஆண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரவுடி பொக்கை ரவியை மருத்துவ கண்காணிப்புகளையும் மீறி அறிவாளுடன் வந்து கல்வெட்டு ரவியின் கும்பல் கொலை செய்தது பெரும் அதிர்ச்சியை கிளப்பி இருந்தது. இதைத் தொடர்ந்து 2015ஆம் ஆண்டில் ரவுடிகளின் ஆஸ்தான வழக்கறிஞராக இருந்த காமேஷ் கொலை வழக்குக்கு பின்னணியில் இருந்தது கல்வெட்டு ரவிதான் என்ற பேச்சுகளும் எழுந்திருந்தன. இதையடுத்து கொலை முயற்சி, கொலை, கட்ட பஞ்சாயத்து என கல்வெட்டு ரவியின் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் என போலீசாரிடமிருந்து தப்பிக்க தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் கல்வெட்டு ரவி. இதையடுத்து 2017இல் ஆந்திராவில் மைத்துரர் திருமண விழாவில் கலந்து கொள்ள சென்றிருந்த ரவியை துப்பாக்கி முனையில் கைது செய்தது தமிழ்நாடு போலீஸ். புழல் சிறையில் அடைக்கப்பட்டவர் சில மாதங்களுக்கு பின் வெளியே வந்தார். இதையடுத்து பெரிய அளவில் கிரைம்களில் தனது பெயர் அடிபடாமல் பார்த்துக் கொண்டார் கல்வெட்டு ரவி. 2021இல் ஆட்சி மாற்றம் நிகழ சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவாலின் டேர் ஆபரேஷனுக்கு பயந்து இனிமேல் சமூக சேவைகள் செய்து இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக வாழப்போவதாக சொல்லி அப்போதைய தமிழ்நாடு பாஜக பொதுச் செயலாளர் கருநாகராஜன் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். இதற்கு பின்னும் சில குற்றங்களில் அவர் பெயர் அடிபட்டதால் என்கவுண்டர் செய்து விடுவார்களோ என்ற பயம் கல்வெட்டு ரவியை வாட்ட தொடங்கியது. இதையடுத்துதான் இனிமேல் குற்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன் என்று இறைஞ்சும் துணையில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தார். அதற்கு பின் கிரைம்களுக்கு என்கார்ட் போட்டு
சைலண்ட் மோடுக்கு சென்றிருக்கும் கல்வெட்டு ரவி தனக்கு சொந்தமான படகுகளில் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்து வருவதாகவும் செய்திகள் அடிபடுகின்றன.